மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லி இருக்கிறேன். சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும்? எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்போ நமது இந்த உரையை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க? இங்கே இருப்பாங்க. 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்க இயலாது. 100% என்ன செய்யலாது? தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்க இயலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்க இயலாது. அவைகள் எந்த அளவில் உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு ப்ரெசென்ட்டில் உள்ள கவனம் குறையும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பற்றி சொல்கிற டைமில் வத்தரன்னாச சுக்காரா ஒமாஹும்பி சுக்காரா வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. அதனால் புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்ணுறார். சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம். சக்கராண்ட என்ன அசில்? போதை. சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை என்ன ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது? இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்கே இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை, ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நான் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு அழுக வரும். உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது ஓஃபன்ட்டா நல்லது விளங்கிட்டா? நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும்? அதுலேயும் ஒரு அழுக வரும். இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானே ஒரு அழுக வரும். ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனையெல்லாம் என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ மனிதன் அந்த எண்ணங்களால் வயப்பட்டவன், எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவன். அப்போ எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டு தான் இருக்கணும். ஒரு முஃமினானவனாக இருந்தான் சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டு தான் இருக்கணும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, இவைகளெல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துகிற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனையை வெளிப்படுத்தினா கருத்து முறை. தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம்? வெளியே சொல்லிடுவோம். பிழையான கருத்தை சொல்லி விடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம். எங்க பிறந்தது? எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும்? பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும். ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவராக இருப்பார். அவர் வெறுத்தவராக இருப்பார். அந்த இடத்த விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவரோட கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்போ மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா? இப்போ அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில் நான் கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும்? போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்போ அதனால நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு என்ன சொல்றது? இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யலை, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்தது தான். அதை நம்ம தனி தலைப்புல பேசியிருக்கிறோம். எப்படி என்றால் நயவஞ்சகமும் இங்கிதமும். நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்போ ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள்ல வருது, இன்னா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதல்அன்ஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையா பழகுங்க, ஓப்பனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன? பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் என்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலை உடைப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க? ஆளாகுவீங்க. இதெல்லாம் சும்மா அந்த மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லலை. வெளிப்படையாக இருந்தால்தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இதை எப்படி சொல்லுவார்கள். ஆனா அப்படி எங்கேயும் வரல.
நீங்கள் அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால் வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர வெளிப்படையான கருத்து சொல்லாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்கள் எப்போ சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி சொல்கிறேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், இது எப்படி என்று சொன்னால் கருத்து ரீதியான அம்சங்கள் என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சு கொண்டிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்து கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வில் மக்களோட பழகுகிற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகுற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லியிருக்கிற இந்த கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனால தான் இந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி. பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல் அஹ்லாக் அதாவது குண ரீதியான விஷயங்கள் இதில் இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல் சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது, அதெல்லாமல் சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கும், மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்போ சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருப்பாங்க. இது எதனால் எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்தில் யார்கிட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்விகள் ஒரு மனிதன்ட்ட என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன? அப்போ சைக்காலஜியில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசில் நீங்கள் கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசாக இப்போ கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு நான் டக்கு நம்பிடுறதே, எவன்ட்டையும் திருப்பி கேட்க இயலாது, சரியா, யார்கிட்டையும் பதில் சொல்ல இயலாது. ஓகே, அப்போ நான் கெட்டு போனதுக்கு காரணம் சின்னத்தில் நான் ஏற்கனவே கெட்டு பேத்திக்கிறேன், அதனால தான் நான் இப்போ ஃபுல்லாக கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. அவனுக்கு ஒரு ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது. என்ன, நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசில் என்ன எவனோ கெடுத்தவன் தான் என்ன காரணம், ஒரு ஆறுதலாக இருந்துடுறது. அப்போது ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வது வேற, அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது இதே, அது எங்களை எவ்வளோ பாதிக்க செய்யும் என்று பாருங்க. அப்படின்னு அது பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்ற இயலாது, பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்சவனை திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு, சஹாபாக்கள் ஜாஹிலிய காலத்தில், அவங்களாலேயே மாற்ற முடிந்தது. அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்ற முடிஞ்சுது. இந்த கருத்துக்கள் இப்லீஸ்ல கருத்து, இப்லீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்து வைங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான். ஏன்னா அவனை மாற்றவே இயலாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தர் கேட்டு அதை பதில் சொல்லவும் இயலாது, தனிப்பட்ட ரீதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கும். இது போன்ற உணர்வுகளும் அதுபோல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது. இது மனிதனுக்கு விடை காண முடியாமல் மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும், கேள்வி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும், 1000 கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியே போகிற டைமில் நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழில் வரல, இப்படி ஒரு கேள்வி வரும். ஸோ திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலவிட்ட கேட்பாங்க, அப்படி நபிமார்கள் ஏன் தமிழில் வரலன்னு. அவர் தெரிஞ்சவராய்ந்த ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராய்ந்தால் இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருன்னு வைங்களேன். அது ரெண்டாகிரும் அவர் பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனால் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிடுவோம் என்று ஒரு கட்டுப்படுத்தி கொள்வோம் நிற்பார். கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதான் பதிலை விட, சரியா, இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள், அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறது, படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமெண்டா பதிலை சொல்லாமல் ஒரு பக்கத்தில் நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் 2 நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ளே வளர்ந்துருக்கும். தொழுவார், நோம்பு பிடிப்பார், ஹஜ்ஜி செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்துருக்கும், இன்றைக்கு வெட்டிக்கும் என்ன தெரியாத அளவில் வளர்ந்துருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்பொண்டு வளரும், ஆனால் முஸ்லீமாக இருப்பார், மத வெறுப்பொண்டு வளரும். மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளி மாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது. ஆனால் சஹாபாக்களை பாதுகாத்துடுற, சஹாபாக்கள்லாம் எப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்தில் இருக்கணும் இடத்துக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரிவாங்க. ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபராகிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்றிருப்போம், இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்வோம் இருப்போம், அதில் இருப்போம். மார்க்கத்தையும் மார்க்க அடையாளங்களையும் ஒருத்த பொதுவாக ஒரு ஆளை வெறுக்கிறது வேறு, ஒரு மௌலவி வெறுக்கிறது, ஒரு இமாமை வெறுக்கிறது, ஒரு மதினை வெறுக்கிறது வேறு, அது வேறு விஷயம். ஒரு பள்ளி ஒருத்தர் இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோடு உள்ள சண்டையில் வெறுக்க அது வேறு. ஆனால் டோட்டலாக வெறுப்பார். வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்டா,
கருத்து முரண்பாடு அப்படி என்றுட்டு அவர் சொல்லுவார். கருத்து முரண்பாடுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? இல்லை. அங்கே எலோபதி, ஹோமியோபதி, எக்யூபஞ்சர், எக்யூப்ரெஷர் 1000 கருத்து முறை ஒருத்தருக்கு ஏசி கட்டிக்கிறான். அப்போ போகலாமா? ஏதோ ஒன்றில் ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும். அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதில் நீ இதில் சரி இருக்கும், இதில் சரி இருக்கும், நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்ணுறேன்னு சொன்னால் நீ வெளியே போடு. ஸ்கூலுக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஸ்கூல் போகலாமா? இந்த மாதிரி கருத்து முரண்பாடை நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஸ்கூல் போகலாமா? போகலாது. இப்போ கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவன் குடும்பத்துக்குள்ளே 1000 கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு இந்த மார்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறான்டா அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க? பெருசாக படிச்செல்லாம் வைக்க தேவையில்லை. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்கள் பதில் காணாமல் இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும்? வளரும். அப்போ இதுக்கு என்ன பதில்?